ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த பிரின்சஸ் அண்ட் த காட் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்படி என்ன கதைன்னு பார்த்தா, சாவித்ரி காட் யமதர்ம ராஜா கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் சத்யவானுடைய உயிரை காப்பாத்திருப்பாங்க. சோ அந்த சாவித்ரி அண்ட் சத்யவானுடைய ஸ்டோரிய தான் ஆரன் ஷெப்பர்ட் அவங்களுடைய வெர்ஷன்ல எழுதி த பிரின்சஸ் அண்ட் த காட் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஏன்ஷியன்ட் இந்தியால சொல்லப்பட்ட சாவித்ரி அண்ட் சத்யவானுடைய கதை கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் பழமையானது. இந்த சாவித்ரி அண்ட் சத்யவானுடைய ஸ்டோரிய மகாபாரதால கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். சாவித்ரி இவங்க ஒரு பிரின்சஸ். நெக்ஸ்ட் சத்யவான் இவங்க ஒரு பிரின்ஸ். சத்யவானும் சாவித்ரியும் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான கேரக்டர் யமா. இவங்க டெத்தோடைய காடு. நம்ம செல்லமா யமதர்ம ராஜான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோரியில காட் யமா சத்யவானுடைய சோல கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ சாவித்ரி தான் அவங்களுடைய லாயல்டி அண்ட் புத்திசாலித்தனத்தை காமிச்சு யமா கிட்ட இருந்து சத்யவானுடைய சோல விடுவிச்சிருப்பாங்க. யமதர்ம ராஜா கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் சத்யவானுடைய உயிரை காப்பாத்திருப்பாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிங்குக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஆனா அந்த ராஜாக்கு சைல்டு கிடையாது. சோ அந்த ராஜா 18 வருஷமா டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் ஹோமகுண்டம் வளர்த்து எனக்கு குழந்தை வரம் தாங்க அப்படின்னு கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹோமகுண்டம் அப்படின்னா நெருப்புல நெய் தானியங்கள் எல்லாம் போட்டு கடவுள் கிட்ட பிரேயர் பண்றது. இப்போ 18 வருஷமா ராஜா எனக்கு குழந்தை வரம் தாங்கன்னு டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் ஹோமகுண்டம் வளர்த்து கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ராஜா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த அக்னியில இருந்து அந்த நெருப்புல இருந்து காடஸ் சாவித்ரி வராங்க. காடஸ் சாவித்ரி ராஜா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுடைய வேண்டுதலுக்கு நான் பதில் அளிக்கிறேன். சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காடஸ் சாவித்ரி சொன்ன மாதிரியே ஒரு வருஷத்துக்குள்ளேயே ராஜாவுடைய ஃபேவரட் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு காடஸ் சாவித்ரியோடைய நினைவா சாவித்ரினே பேர் வைக்கிறாங்க. அந்த ராஜாவுடைய பொண்ணு பிரின்சஸ் சாவித்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க. பயங்கர புத்திசாலியா வளர்றாங்க. அந்த பிரின்சஸோடைய கண்கள் சூரியனை போல ஜொலிக்குதான். அந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே காடஸ் சாவித்ரி தான் ராஜாவுடைய மகளா பிறந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பிரின்சஸ் சாவித்ரிய பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. இப்போ பிரின்சஸ் சாவித்ரிக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. ஆனா பிரின்சஸ் சாவித்ரிய மேரேஜ் பண்ணிக்கிட எந்த மென்னுமே முன் வரல. சோ பிரின்சஸ் உடைய ஃபாதர் அந்த கிங் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய அழகையும் திறமையையும் பார்த்து இங்க இருக்கிற மென் எல்லாருமே பயப்படுறாங்க. உனக்கு சூட்டபிளான மென் இங்க யாருமே இல்ல. சோ நீனே வெளியில போய் உனக்கு ஏத்த பையனை செலக்ட் பண்ணு. நீ எந்த மேனை செலக்ட் பண்றியோ அந்த மேனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கிங் அவங்க பொண்ணு பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட சொல்றாங்க. சோ பிரின்சஸ் சாவித்ரியும் அரண்மனையில இருந்து ஒரு சில சர்வன்ட்ஸ் அண்ட் வைஸ் அட்வைசர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் டிராவல் பண்றாங்க. தென் ஒரு நாள் ஒரு ரிவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹெர்மிட்டேஜுக்கு போறாங்க. அந்த ஹெர்மிட்டேஜ்ல சில முனிவர்கள் வசிக்கிறாங்க. தென் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த ஹெர்மிட்டேஜ்ல தங்கி படிக்கிறாங்க. அந்த ஹெர்மிட்டேஜ்ல இருக்கிற ஒரு ஓல்டு டீச்சர் கிட்ட பிரின்சஸ் சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு யங் மேன் அங்க வராங்க. அந்த யங் மேன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் எல்லாம் ஷைன் ஆகுது. அந்த யங் மேன் ஒரு கண்ணு தெரியாத ஓல்டு மேனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாவித்ரி அந்த யங் மேனை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. சோ பிரின்சஸ் சாவித்ரி அந்த ஓல்டு டீச்சர் கிட்ட அந்த யங் மேனை பத்தி விசாரிக்கிறாங்க.
அதுக்கு அந்த ஓல்டு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யங் மேன் பிரின்ஸ் சத்யவான் அவங்களுடைய ராஜ்யத்தை வேற ஒருத்தங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த பிரின்ஸ் ரொம்ப நல்லவன், ஒழுக்கமானவன், நற்பண்புகள் கொண்டவன். சத்யவான் அப்படிங்கிற நேமுக்கான மீனிங்கே சன் ஆஃப் ட்ரூத். அதுக்கேத்தாப்புல உண்மையானவன், நேர்மையானவன் அப்படின்னு பிரின்ஸ் சத்யவான பத்தி பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட சொல்றாங்க. கூடவே அந்த ஓல்டு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பிரின்ஸ் சத்யவான் கூட ஒரு பிளைண்ட் ஓல்டு மேன் வராங்கல்ல, அந்த பிளைண்ட் மேன் பிரின்ஸ் சத்யவானுடைய ஃபாதர், கிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரின்சஸ் சாவித்ரி அவங்களுடைய அரண்மனைக்கு போய் அவங்க ஃபாதர் கிட்ட நான் சத்யவான என்னுடைய ஹஸ்பண்டா சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நாரதரும் அங்கதான் இருந்திருப்பாங்க. சத்யவானதான் ஹஸ்பண்டா சூஸ் பண்ணிருக்கேன்னு சாவித்ரி சொன்ன உடனே நாரதா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ நாரதா என்ன சொல்றாங்கன்னா, சத்யவான் உனக்கு ஏத்த பையன்தான், ஆனா சத்யவானுடைய ஆயுட்காலம் ரொம்ப கம்மியானது. இன்னையில இருந்து சரியா 1 வருஷத்துல சத்யவான் இறந்து போயிருவான் அப்படின்னு நாரதா எச்சரிக்கிறாங்க. கிங் அவங்க பொண்ணுடைய ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ சத்யவான் வேண்டாம், நீ வேற யாரையாச்சும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாவித்ரி அதுக்கு ஒத்துக்கிடல. சாவித்ரி என்ன சொல்றாங்கன்னா, நான் சத்யவான சூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால என்னுடைய மைண்ட சேஞ்ச் பண்ண முடியாது. சத்யவானுடைய லைஃப் ஷார்ட்டா இருந்தாலும் சரி, லாங்கா இருந்தாலும் சரி, நான் சத்யவான் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிங்கும் வேற வழி இல்லாம அவங்களுடைய மேரேஜுக்கு ஒத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் சாவித்ரியும் சாவித்ரியோடைய ஃபாதரும் மேரேஜ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த ஹெர்மிட்டேஜுக்கு போறாங்க. அங்க மேரேஜ் ப்ரப்போசலை பத்தி தெரிஞ்ச உடனே சத்யவான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சத்யவானுக்கும் சாவித்ரிய ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா சத்யவானுடைய ஃபாதர் அந்த பிளைண்ட் மேன் பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க அரண்மனையில வசதியா வாழ்ந்தவங்க, உங்களால இந்த ஹெர்மிட்டேஜ்ல கடினமான வாழ்க்கைய வாழ முடியுமா? சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்க கிடைக்கிற ஃப்ரூட்ஸையும் பிளான்ட்ஸையும் மட்டும் சாப்பிட்டு உங்களால இங்க வாழ முடியுமா அப்படின்னு சத்யவானுடைய பிளைண்ட் ஃபாதர் சாவித்ரி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சஸ் சாவித்ரி என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் எதையுமே கேர் பண்ணல, சத்யவான மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஹெர்மிட்டேஜ்ல வாழ்றது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே நாள்ல அதே ஹெர்மிட்டேஜ்ல அங்க இருந்த துறவிகள் அண்ட் பிரீஸ்ட் எல்லாரும் முன்னாடியும் சத்யவானும் சாவித்ரியும் கைகளை கோர்த்து அக்னிய வளம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யவானும் சாவித்ரியும் அதே ஹெர்மிட்டேஜ்ல 1 வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா சாவித்ரியோடைய மனசுல சத்யவான் கரெக்டா 1 வருஷத்துல இறந்து போயிருவான் அப்படிங்கிற எண்ணம் சாவித்ரியோடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாரதா வந்து சத்யவான் கரெக்டா 1 வருஷத்துல இறந்து போயிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ சத்யவான் இறந்து போறதுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. சத்யவான் இறந்து போயிருவாங்கன்னு சாவித்ரிக்கு நல்லாவே தெரியும்ல. சோ சாவித்ரி அந்த 3 days-ஆ சாப்பிடாம தூங்காம அக்னி நெருப்பு முன்னாடி உட்கார்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாவித்ரி எதுக்காக சாப்பிடாம தூங்காம இப்படி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்யவானுக்கு தெரியாது. சோ சத்யவான் சாவித்ரியோடைய நிலைமைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாவித்ரி கிட்ட நீ எதுக்காக உன்னை இப்படி வருத்திக்கிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்யவான் கேக்குறாங்க. ஆனா சாவித்ரி எந்த பதிலுமே சொல்லல. இப்போ சத்யவான் இறந்து போக வேண்டிய நாள் வந்துடுச்சு. அந்த நாள் காலையிலே சத்யவான் கோடாரிய எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ சாவித்ரி பிடிவாதத்தோட சத்யவான் கூட ஃபாரஸ்டுக்கு கிளம்பி போறாங்க. 2 பேருமே இயற்கைய ரசிச்சுக்கிட்டே ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்க. இப்போ சத்யவான் காட்டுக்குள்ள விழுந்து கிடக்கிற மரத்துல இருந்து மரக்கட்டைகளை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனா சத்யவான் அவங்களுடைய கோடாரிய கீழே போட்டுட்டு எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. சாவித்ரியும் பதறி போய் சத்யவான மரத்தோடைய நிழலுக்கு கூட்டிட்டு வந்து சத்யவான அவங்க மடியில படுக்க வைக்கிறாங்க. சத்யவான் அவங்களுடைய உடம்பு ரொம்ப எரியுதுன்னு
அப்படின்னு சொல்றாங்க. தென் சத்யவான் அவங்களுடைய கண்களை மூடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சத்யவானுடைய மூச்சும் நிக்குது. சோ நாரதா சொன்ன மாதிரியே சத்யவான் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்தோடைய ஸ்கின் டார்க் கலர்ல இருக்குது. அந்த உருவத்தோடைய கண்கள் சிகப்பு கலர்ல இருக்குது. அண்ட் அந்த உருவத்தோடைய கையில ஒரு சிகப்பு கலர் ரோப் இருக்கிறத சாவித்ரி நோட்டீஸ் பண்றாங்க. இப்போ சாவித்ரி அந்த உருவத்துக்கிட்ட நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த உருவமும் பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய ஃபாஸ்டிங் அண்ட் வேண்டுதலோடைய பவரால தான் உன்னால என்ன பார்க்க முடியுது. நான் யமா, காட் ஆஃப் டெத். நான் சத்யவானுடைய ஆத்மாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு காட் யமா சொல்றாங்க. இப்போ யம தர்மராஜா அவங்களுடைய பாச கயிறை சத்யவானுடைய செஸ்ட்ல விட்டு சத்யவானுடைய ஆத்மாவை வெளியில எடுக்கிறாங்க. அந்த ஆத்மா ரொம்ப சின்னதா இருக்குது. கை கட்டவிரல் சைஸ்ல தான் இருக்குது. இப்போ யம தர்மராஜா பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன், அதனால அவன் என்னுடைய கிங்டம்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சத்யவானுடைய ஆத்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே சாவித்ரி அங்க இருந்து எந்திரிச்சு லார்ட் யமாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லார்ட் யமா ரொம்ப ஈஸியா அந்த ஃபாரஸ்ட் வழியா நடந்து போறாங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணி நடந்து போறதுக்கு சாவித்ரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் ஸ்டில் சாவித்ரி லார்ட் யமாவை ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ லார்ட் யமா திரும்பி பார்த்து சாவித்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என் பின்னாடியே வரக்கூடாது, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு லேண்ட் ஆஃப் டெத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாவித்ரி என்ன சொல்றாங்கன்னா, லார்ட் யமா, என் ஹஸ்பண்டோடைய சோலை கூட்டிட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஒய்ஃபா என் ஹஸ்பண்ட் கூடவே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. சாவித்ரியோடைய லாயல்டி, விசுவாசத்தை பார்த்து யம தர்மராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ யம தர்மராஜா சாவித்ரிக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ யம தர்மராஜா பிரின்சஸ் சாவித்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ஓ ஹஸ்பண்டோடைய உயிரை தவிர வேற என்னனாலும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாவித்ரி என்ன கேக்குறாங்கன்னா, சத்யவான் ஃபாதருடைய ராஜ்யத்தையும் சத்யவான் ஃபாதருடைய பார்வையையும் ரீஸ்டோர் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யம தர்மராஜாவும் அப்படியே ஆகட்டும்னு ஒத்துக்கிடுறாங்க. இப்போ யம தர்மராஜா சவுத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சாவித்ரியும் யம தர்மராஜாவை ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. யம தர்மராஜா ரொம்ப ஈஸியா நடந்து போயிருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற முட்கள் எல்லாமே சாவித்ரியோடைய ஸ்கின்னை கிழிக்குது, சாவித்ரியோடைய ட்ரெஸ்ஸையுமே கிழிக்குது. சாவித்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு யம தர்மராஜாவை ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ யம தர்மராஜா திரும்பி, சாவித்ரி இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரின்சஸ் சாவித்ரி என்ன சொல்றாங்கன்னா, லார்ட் யமா, என்னுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய கிங்டம்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீங்க என்னுடைய சந்தோஷத்தை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லார்ட் யமா என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சஸ், விதிய காதலால வெல்ல முடியாது. பட் ஸ்டில் உங்களுடைய அன்பையும் காதலையும் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆகுறேன். சோ உங்களுக்கு நான் இன்னொரு வரம் தாரேன். உங்க ஹஸ்பண்டோடைய லைஃப், உங்க ஹஸ்பண்டோடைய உயிரை தவிர நீங்க வேற என்னனாலும் கேளுங்க அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாங்க. அதுக்கு சாவித்ரி என்ன கேக்குறாங்கன்னா, என்னுடைய ஃபாதருக்கு நிறைய சில்ட்ரன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யம தர்மராஜாவும் ஒத்துக்கிடுறாங்க. உன்னுடைய ஃபாதருக்கு நிறைய சில்ட்ரன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா மறுபடியும் சவுத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சாவித்ரி இப்பவும் யம தர்மராஜாவை ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ யம தர்மராஜா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. சாவித்ரி இதுக்கு மேல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரின்சஸ் சாவித்ரி என்ன சொல்றாங்கன்னா,
லாடியம்மா, உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் சத்யவான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யமதர்ம ராஜா என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சஸ், உன்னுடைய தைரியத்தையும் உறுதியையும் பார்த்து நான் அட்மையர் ஆகுறேன். உனக்கு நான் கடைசியா ஒரு வரம் தாரேன். உன் ஹஸ்பண்டோடைய உயிரை தவிர நீ வேற என்னனாலும் கேளு. இதுக்கு அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாவித்ரி யமதர்ம ராஜா கிட்ட என்ன வரம் கேக்குறாங்கன்னா, எனக்கு நிறைய சில்ட்ரன் வேணும். ஆனா அவங்க எல்லாருமே சத்யவானுடைய சில்ட்ரனா தான் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அத கேட்டதும் யமதர்ம ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சாவித்ரியோடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ சத்யவானுடைய சோலை ரிலீஸ் பண்ணி சத்யவானுக்கு திரும்ப உயிர் கொடுத்தாதான் சாவித்ரிக்கு சத்யவானுடைய சில்ட்ரன் பிறப்பாங்க. சோ வேற வழி இல்லாம யமதர்ம ராஜா அவங்களுடைய பாச கயிறுல இருந்து சத்யவானுடைய சோலை ரிலீஸ் பண்றாங்க. சத்யவானுடைய சோல் நார்த் பக்கமா டிராவல் பண்ணி மறைஞ்சு போயிருது. இப்போ யமதர்ம ராஜா சாவித்ரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் ஹஸ்பண்டோடைய லைஃப ஒன் பண்ணிட்ட, திரும்பி போ சாவித்ரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்குது. சாவித்ரி இதுக்கு முன்னாடி சத்யவானுடைய பாடி எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு போய் சத்யவான அவங்க மடியில படுக்க வைக்கிறாங்க. சத்யவானுக்கு திடீர்னு உயிர் வந்த மாதிரி சத்யவானுடைய செஸ்ட் மேல போயிட்டு கீழே வருது. சத்யவான் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யவான் மெதுவா அவங்களுடைய கண்களை திறக்கிறாங்க. சத்யவானும் சாவித்ரியும் காலையிலே ஃபாரஸ்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. சோ சத்யவான் சாவித்ரி கிட்ட, இந்த நாள் முடிஞ்சிடுச்சா, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. சாவித்ரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அழுறாங்க. சோ சத்யவான் சாவித்ரி கிட்ட, என்னாச்சு மை லவ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாவித்ரி எந்த பதிலுமே சொல்லாம நம்ம வீட்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சாவித்ரி அவங்களுடைய லாயல்டி, டிவோஷன் அண்ட் புத்திசாலித்தனத்தை காமிச்சு யமதர்ம ராஜா கிட்ட இருந்தே அவங்க ஹஸ்பண்ட் சத்யவானுடைய உயிரை காப்பாத்திட்டாங்க. யமதர்ம ராஜாவும் அவங்களுடைய ப்ராமிசஸ காப்பாத்திட்டாங்க. சத்யவானுடைய ஃபாதருக்கு அவங்களுடைய ராஜ்யமும் அவங்களுடைய பார்வையும் திரும்ப கிடைச்சிடுச்சு. சாவித்ரியோடைய ஃபாதருக்கு நிறைய சில்ட்ரன் பிறக்குறாங்க. மீன் டைம் சத்யவான் கிங் ஆயிட்டாங்க, சாவித்ரி குவீன் ஆயிட்டாங்க. சத்யவானுக்கும் சாவித்ரிக்கும் நிறைய சில்ட்ரன் பிறக்குறாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ சத்யவானுக்கும் சாவித்ரிக்கும் சாவ நினைச்சு பயம் கிடையாது. ஏன்னா சத்யவானும் சாவித்ரியும் அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க. சோ யமதர்ம ராஜா அவங்களுடைய சோலை கூட்டிட்டு போக வந்தாலும் சத்யவான் சாவித்ரி அத சந்தோஷமா ஏத்துக்கிடுவாங்க. டெத்த பார்த்து பயப்பட மாட்டாங்க. சோ அவ்வளவுதான், நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால சொன்ன சாவித்ரி அண்ட் சத்யவானுடைய கதைய இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. த பிரின்சஸ் அண்ட் த காட் இந்த ஸ்டோரியோடைய டீடைல்டு சம்மரி அண்ட் ஷார்ட் எஸ்ஸே நம்மளுடைய பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். பிளாகோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.